வணக்கம் சார். திரு ரெங்காச்சாரி, உங்களுடைய வார்த்தை கேட்க உலகமே காத்துட்டு இருக்கு. இந்த பேட்டின் ஆரம்பமா பைபிளை பத்தி உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க. BIBLE. It stands for Basic Information Before Leaving the Earth. ஜாதி பிரிவினை பற்றி, குறிப்பா கிறிஸ்தவங்களும் ஜாதி பார்க்குறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆரம்பத்திலிருந்தே வர்றேன். உலக அளவில் பார்த்தா அது மனுஷனுடைய நிறத்தின் அடிப்படையில் வந்தது. இந்தியாவிலையும் அதோட ஆரம்பத்தை வர்ணாசிரமம்னு சொல்லுவா. வர்ணம்னா நிறம்னு அர்த்தம். எதுவுமே ஆதியிலிருந்து வந்ததில்லை, பாதியில் வந்தது தான். ஜாதியும் மதமும் பாதியில் மனுஷன் உருவாக்குனது. ரேசிசம் ஏன் பாதியில் வந்ததுன்னு சொல்கிறேன்னா, அப்படி இருந்தா கிபி 17ஆம் நூற்றாண்டுல ஷேக்ஸ்பியர் எழுதின ஒத்தெல்லோ நாடகத்தில் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன் ஒரு ஐரோப்பிய பெண்ணை கல்யாணம் பண்ற மாதிரி எழுதியிருக்க முடியாது. இந்தியாவிலேயும் 1200 வருடங்களுக்கு முன்னாடி ஆக்கிரமிச்ச ஜாதி பிரிவினை கலாச்சாரத்தின் அடிப்படையில் வந்ததா சொல்றா. ஆனா அப்போ இந்தியாவில் செழிப்பு, கல்வி, ஒருமைப்பாடு, சமுதாய வளர்ச்சி இதெல்லாம் தான் கலாச்சாரமா இருந்தது. இந்தியாவில் 200 வருடங்களுக்கு முன்னால, அதாவது கிபி 1794 உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சர் வில்லியம் ஜோன்ஸ் ஒரு சில பிராமணர்கள் கொடுத்த வர்ணாசிரம கொள்கைய சமஸ்கிருத மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதற்கு இந்துத்துவா என்று பெயரை வைத்து அதை சாதி சட்டமா ஆக்குனாரு. Hinduism is also known as Hindutva, which is not a religion but a way of life or the way of life of the Aryans. ஆண்டவருக்கு எதிரான கொள்கையுடையவன் ஆண்டவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. அதனால ஜாதி பார்க்கறவன் கிறிஸ்தவன் கிடையாது. சர்ச்சு கட்ட காணிக்க கொடுக்கற பெரிய பெரிய பணக்காரன் எல்லாம் ஜாதி பார்க்காம தான் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றதில்ல. இதுல பெரிய பாஸ்டர்ஸ், தேவ ஊழியர்களும் அடக்கம். ஜாதி பார்க்கறவா யாரா இருந்தாலும் ஆம்புலன்ஸ் டிரைவர்ல இருந்து எமர்ஜென்சி வார்டில் இருக்கிற டாக்டர் வரைக்கும் நம்ம ஜாதியான்னு பார்க்கணும். கேஸ் லீக்கு, கரண்ட் லீக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஃபோன் பண்ணும்போது நம்ம ஜாதிக்கார வரானான்னு பார்த்து ஆத்துக்குள்ள சேர்த்துண்டா உண்மையாவே அவன் ஜாதி பார்க்கறான்னு தெரிஞ்சு அவளை அப்ரிஷியேட் பண்ணலாம்.